வணக்கம் சார். வணக்கம். சேலத்தில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசும்பொழுது எல்லாரும் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார். உண்மையாகவே களத்தில் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? உண்மைதான். விஜயை நம்ம எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோன்றது தான் என்னுடைய எண்ணமும். ஏன்னா நம்ம கிரவுண்டில் நிறைய பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் 100ல் ஒரு 10-20 பேராவது நான் கண்டிப்பாக விஜய்க்கு போட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு 40-50 பேர் விஜய்க்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, கொடுத்து பார்க்கலாம், நான் கூட யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விஜயை நம்ம உண்மையிலேயே அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறோம். ஆனால் இது விஜய் ரெண்டுமே நடக்குதுங்க. அவங்க கட்சிக்காரங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, எதிரில் இருக்கிறவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் எங்கேயோ தான் ரிசல்ட் நிற்க போகுதுன்றது என்னுடைய கணிப்பு. இப்போ அண்டர் 30 தான் விஜய்க்கு வாக்களிப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே எல்லாருமே. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் 40% ஆட்கள் பிலோ 40 இருக்காங்க. இந்த பிலோ 40 இருக்கிறவங்க ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்காக இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் முதல் வாக்காளர்களாக இருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு தேர்தல் போட்டிருப்பாங்க, இது 2வது தேர்தலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் செட்டாக இருக்காது. நீங்கள் கிராமத்தில் போய் ஒரு 60-70 வயசு ஆட்களை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் முதல்ல எம்ஜிஆர் கட்சி தொடங்கின போது இலைக்கு போட்டேன், அன்னையிலேருந்து இலைக்கு தான் போடுறேன், அது யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது எம்ஜிஆர் தொடங்கின சின்னம், அந்த சின்னம் தோற்று போயிடக்கூடாது, அதனால் நான் இலைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் கலைஞர் காலத்திலேருந்து சூரியனுக்கு தான் போடுறேன், கலைஞரும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை, ஆனால் இன்னும் கலைஞருக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் இலையிலையும் சூரியன்லையும் ஓட்டு போடுற ஆட்கள் கிராம பகுதிகளில் அந்த ஏஜ் குரூப் 70க்கு மேலெலாம் இருக்காங்க. அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு புது செட் ஆஃப் ஓட்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அந்த புது செட் ஆஃப் ஓட்டர்ஸ் எப்போ வந்திருக்காங்கன்னா கரெக்டாக ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் மறைந்த பிறகு அப்படியே மெல்ல உள்ளே வராங்க. ஸோ 21 தேர்தல், அதுக்கப்புறமா 26 தேர்தல். இந்த 21 தேர்தலில் பார்த்திங்கன்னா நிறைய தொகுதிகளில் சின்ன மார்ஜினில் தோற்று போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் வெறும் 5000 வாக்குக்கு கீழே தான் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் வெறும் 1000-2000 ஓட்டில் வெற்றி தோல்வி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜய் அப்படின்ற ஃபேக்டர் ஒரு பூகம்பம் தான் சார். இப்போ விஜயினுடைய தாவேக்கா பற்றி பேசும்பொழுது நம்ம அவங்களுடைய நம்பர் கேம், அவங்களுடைய அந்த சர்வே ரிசல்ட்ஸை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இணையதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு 40% வரையும் ஆதரவு அப்படின்றது இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ விஜய் ரீசெண்டாக பேசும்போது கூட 30% ஆதரவு அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ சில பேர்கிட்ட பேசும்போது அர்பனில் உண்மையாகவே விஜய் சொன்ன மாதிரி நல்ல ஆதரவு அப்படின்றது இருக்குது. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேலம் நிர்வாகிகள் சந்திப்புக்கு பிறகு அந்த சர்வே ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவருக்கான அந்த பாசிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாக இருக்குது, ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் களத்தில் சர்வே எடுக்கும்போது ஆக்சுவல் ரிசல்ட் என்னவாக இருக்குது? இந்த சர்வேலாம் ரொம்ப ப்ரிலிமினரி சர்வேஸ் தான் இப்போ எடுக்கிறது எல்லாமே. ஏன்னா எப்போவுமே மக்கள் உங்களுக்கும் எனக்கும் தான் இது வேலை, அதனால் நம்ம டெய்லி இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பேசுவாங்க. ஜனங்களை போய் கேட்டிங்க அப்படின்னா அது எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாங்க, இன்னும் 2 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு 1 வாரம் 10 நாள் முன்னாடி தான் யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க பெரும்பாலான நாட்கள். அதனால் இப்போ வர எல்லாத்தையுமே ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர இதுதான் அப்படியே ரிசல்ட்டாக வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கிற சர்வேக்களை விட எக்ஸிட் போல்ஸ் பெரும்பாலும் மேட்ச் ஆகுது. ஏன்னா அது போட்டு வந்த பிறகு இதுதான் சொல்லுவாங்க பாருங்கள், அது ஓரளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும். இதனால தான் நிறைய கருத்து கணிப்புகள் தோற்று போகுது. நாங்கள் பேசின வரைக்கும் நாங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள், எங்களுடைய தெரிந்த நண்பர்கள் மற்ற இடங்களில் எடுக்கிற கருத்து கணிப்புகள், நாங்கள் கேள்விப்படுறது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு நகர்ப்புறங்களில் பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. அது கிட்டத்தட்ட சில இடங்களில் 30% கூட தாண்டுது. கிராம பகுதிகளில் இன்னும் அந்தளவுக்கு ஆதரவு இல்லை, இருந்தாலும் 15-20% ஆதரவு இருக்குது. எலெக்ஷனுக்கே போகாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு % ஆதரவு இருக்குன்றது இது வரைக்கும் தமிழக வரலாறுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு என்ன காரணம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா சார்? இப்போ அர்பனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, ரூரலில் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? காரணம் அர்பனில் மைக்ரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பொங்கல் லீவ் விட்டால் ஏன் பாதி முக்கால்வாசி சென்னை காணாமல் போயிடுது, எல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஓட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் நிறைய விஷயம் புதுசாக இருக்குங்க. இது
5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற தேர்தல் இல்லை, இது ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற தேர்தல் மாதிரி தான் இந்த தேர்தல் இருக்குது. அதனால் 2021 தேர்தல், 16 தேர்தல், 11 இது கூட கம்பேரே பண்ணக்கூடாது. அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் விஜய் அப்படின்ற மாஸ் ஹீரோ களத்துக்கு வந்திருக்கார். வந்தவர் நான் தான் சிஎம், நான் சிஎம் கேண்டிடேட், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. யாரு கூடயும் கூட்டணிக்கு போகல. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு தீவிர திருத்த பணி ஒன்று நடந்திருக்கு. அதனால் பல தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலிருந்து நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இப்படி நீக்கின பிறகு நடக்கிற தேர்தல் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினவங்க இதெல்லாம் வந்து டபுள் என்ட்ரி, 2 இடத்துல ஓட்டு வச்சுருக்கவங்க, இறந்து போய் நீக்காமல் இருக்கிறவங்க, இதெல்லாமே அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதாயத்துக்கு இந்த ஓட்டுகள் எல்லாம் பயன்படுத்திப்பாங்க, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும். இப்போ இந்த எஸ்ஐஆரில் இதெல்லாம் ஃபில்டர் போட்டதுனால அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விஜய்க்கு அதில் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வராரு. காலங்கமாக 3 எலெக்ஷனில் நம்ம ஓட்டை தூக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த 2 ஃபேக்டர் இருக்கிறதுனால, 2மே பெரிய ஃபேக்டராக இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு யாராலையுமே கணிக்க முடியல. அதனால தான் திமுக எந்த விஷயத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. சின்ன துரும்பாக இருந்தால் கூட பல்குத்த உதவும், நம்ம எடுத்து வச்சு போன்னு எல்லாரையும் உள்ளே அரவணைக்கிறாங்க. கவனமாக வந்து கேம்பெயின்ஸை வடிவமைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரமாக ஃபுல் பேஜ் ஆடு போட்டுகிட்டே இருக்காங்க அரசின் சாதனைகளை. கொள்கை விளக்க கூட்டங்கள் நிறைய இடத்துல நடக்குது, மாநாடு நடக்குது, மகளிர் அணி மாநாடு நடக்குது, பாகமுகவர் பயிற்சி கூட்டம் நடக்குது, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகவில் அதை அந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னாலும் அதிமுகலையும் அணிகளை ஃப்ரீஸ் பண்ணுற வேலைகள் வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை பார்த்து உள்ளுக்குள்ளே ஒரு அச்சத்தோடு தான் இருக்காங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து விஜயினுடைய ஆதரவாளர்கள் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி விஜயினுடைய ஆதரவாளர்களை பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட வந்து பெரிய உற்சாகம் தென்படுது. இப்போ இந்த விருப்ப மனுக்கள் கூட பார்த்தீங்கன்னா 50,000 விருப்ப மனுக்கள் வாங்கி 5,000 மனுக்கள் தான் வந்து அலுவலகத்துக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து அந்த ஜோஷ் இருக்குது. பட் ஆனால் அவங்களால வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த அரசியலை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. இந்த ஜோஷ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னு தான் தெரியாது. இப்போ நீங்கள் விருப்ப மனு வாங்கி 50,000 பேர் வாங்கி 5,000 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, விருப்ப மனு வாங்குறதுக்கு 100 ரூபா போதும். கொடுக்கறதுக்கு பொது தொகுதியாக இருந்தால் 10,000 ரூபாய் வேணும், தனி தொகுதியாக இருந்தால் 5,000 ரூபாய் வேணும். அதனால் நிறைய பேர் கொடுக்கல. ஆர்வத்தில் போய் வாங்கி செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்கு காசே தேவையில்லை, அது இலவச. லைனில் போய் நின்று ஓட்டு போட்டுடலாம். இந்த ஜோஷில் கும்பலாக திரண்டு போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்கிற மாதிரியே எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு விஜய் ஓட்டர் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க, எலக்ட்ரல் ஐடி எடுத்துகிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப இமேஜினரியாக தெரியலையா சார்? நடக்கிற விஷயம் ஹைப்போதெட்டிக்கலாக இருக்குது. எதுவுமே நடக்கிற வரைக்கும் இப்படி நடக்குமா நம்மளால் சொல்ல முடியாதுங்க. உலகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உலக அளவில் எடுத்துக்கோங்க, ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுது. ரஷ்யா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடு. ரஷ்யாவோட சைஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா டைம் ஜோனே 2-3 டைம் ஜோன் இருக்குது அங்கே ஒரு நாட்டுக்குள்ளேயே. அவ்வளோ பெரிய நாடு. உக்ரைன் ஒரு குட்டி நாடு. 4 வருஷமாக சண்டை போட்டுனுக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், உக்ரைன் மாதிரி ஒரு நாடு ரஷ்யா கூட சண்டை போட்டால் எத்தனை நாள்னா அது என்னங்க 2 நாளில் முடிச்சிருவாங்க, 3 நாளில் முடிச்சிருவாங்க நம்ம நினைப்போம்ல. ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன நடக்குது? இது ஒரு பக்கம் நம்ம யாரும் எதிர்பார்க்காதது. வெனிசுலா அதிபரை நைட்டாக போய் ஏதோ காரில் கிட்னாப் பண்ண வர மாதிரி கிட்னாப் பண்ண வந்து ஒரு அமெரிக்கான்ற ஒரு நாடு. அப்போது உலகத்தில் இருக்கிற ஐநாவுக்கெல்லாம் என்ன ரோல்னே தெரில. எல்லாரும் அதுக்காக என்ன டொனால்டு ட்ரம்ப்பில் தூக்கிலையாக போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. வெனிசுலா அதிபரை தூக்கினுட்டா நாங்கள் வந்து வெனிசுலாவை ரன் பண்ணுறோம் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை போட்டுன்னு. கொரோனாவில் உலகத்தையே மூட்டோம். ஒரு 2 வருஷத்துக்கு லாக்டவுனில் எல்லாரும் இருந்தோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது விஜய் சொல்கிற மாதிரி கொத்தா போய் அவங்க ஏன் ஓட்டு போடக்கூடாது, அவர் ஏன் சிஎம் ஆகக்கூடாது, அதுவும் நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உறுதியாக நடக்குமான்னு எனக்கு தெரியாது சார். இப்போ தேர்தல் நேரங்களில் வந்து சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகளை எங்கள் சின்னத்துக்கு போடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி திமுக வந்து இருக்க எல்லா கட்சிகளையும் தங்கள் பக்கம் வந்து கூட்டணிக்கு அவங்க சேர்த்துட்டாங்க. ஒரு பெரிய வானவில் கூட்டணியாக இருக்குது. நம்ம ஆன் பேப்பராக பார்த்தாலும் கூட அரித்மேட்டிக்காக வந்து இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனே நமக்கு தென்படுது. அப்படி இருக்கும்போது விஜயோ இல்லை என்டி அலைன்ஸோ, அதிமுக தலைமையிலான என்டி அலைன்ஸோ இந்த தேர்தலை வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்றிட முடியுமா? இதுக்கு 2 பதில் இருக்குது. விஜய் தரப்பு பதில் என்னென்னா, அது விஜயே சொல்லிட்டார். எல்லா கட்சிகளும் 2 விஷயத்தை நம்புகிறாங்க. ஒன்று அரித்மெட்டிக், அலையன்ஸ் அரித்மெட்டிக்.
ரெண்டாவது ஓட்டருக்கு பணம் கொடுக்குறது. இந்த ரெண்டுமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இது இல்லாமையே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறார். இது விஜயுடைய பதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. அதிமுக தரப்பில் அரித்மெட்டிக் வந்து அவங்களும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டதுனால தான் அமித்ஷா ஒரு வருஷம் முன்னாடியே அதிமுக கூட்டணியை உறுதி பண்ணாங்க பிஜேபி கூட. அப்புறம் அன்புமணி அவர் சீனியர் ராமதாஸ் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஓயட்டோன்னு வெயிட் பண்ணாமல் அன்புமணி ஃபேக்ஷன் எடுத்து உள்ளே போட்டாங்க. இப்படி அவங்களும் ஒரு பக்கம் வந்து தமாக குட்டி குட்டி ஜாதி கட்சிகள் கூட விடமாட்டாங்க, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. அமமுக கூட அவ்வளவு நெருடல் இருந்தாலும் அமமுகவையும் பேசி அமமுகவும் அதிமுக எடப்பாடியும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எடப்பாடியை முதலமைச்சராக பதிலாக நான் தூக்கில் தொங்குவேன்னு சொன்னார் டிடிவி தினகரன். ஆனால் இன்றைக்கி வந்து மறப்போம், நாங்கள் வந்து விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லை அப்படின்னு வேற ஒரு டைலாக் சொல்கிறார், சொல்லி உள்ளே வந்துட்டார். ஸோ அவங்களும் ஓட் கன்சால்டேஷனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. விஜய் வந்து எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை, அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, எங்களுக்கு இது ரெண்டுமே தேவையில்லை, பணமும் தேவையில்லை, இந்த ஆள் பலமும் தேவையில்லை, நாங்கள் வந்து நாங்களே மக்கள்கிட்ட போவோம், எங்களை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு அவர் சொல்கிறார். இது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இப்போ காங்கிரஸ் பொறுத்தவரையில் இன்ன வரையும் வந்து அவங்க அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சிட்ருக்காங்க. ஒரு கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நாங்கள் டிஎம்கே அலைன்ஸில் தான் இருக்கோம், இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு மலுப்பலான ஒரு பதில் இருப்பது போல் தெரியுது. காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போகணுன்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கா? கிரவுண்டில் வந்து நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது காங்கிரஸுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது சார்? காங்கிரஸுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு முன்னாடி கிடைக்கல. முன்னாடி ஒரு முறை காங்கிரஸ் வந்து திமுக கூட போகணுன்னு மக்கள்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்த போது அதிமுக கூட போகிறதுன்னு முடிவெடுத்த போது காங்கிரஸே உடஞ்சிருச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ்னு மூப்பனார் ஒன்றத்தை உருவாக்கி திமுக கூட சேர்ந்துட்டாரு, அவங்க வெற்றி அடைஞ்சாங்க, அது வரலாறு. ஸோ காங்கிரஸ் ஆஸ் எ என் பிளாக் ஒரே கட்சியாக ஒரு வேற ஒரு ஆப்ஷன் திமுக அதிமுகவை தாண்டி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லை. இந்த ஒரு 40-50 வருஷத்தில் இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் கூட எப்படி வருதுன்னா தமிழ்நாட்டை தாண்டியும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இப்போ விஜய் கூட நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தாண்டி பாண்டிச்சேரியில் நீங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க முடியும். டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இருந்திருக்கு, இப்போ வரைக்கும் அது வந்து ஆக்டிவான பார்ட்டியாக இருக்குது, தமிழ்நாடு மாதிரி இல்லை. டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னா உறுதியாக பாண்டிச்சேரியில் அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. ஒன்று. கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுடைய தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ டிவிக்கே விஜய்க்கு கேரளாலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க, தொகுதிக்கு வந்து குறைஞ்சது 5000 ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே காங்கிரஸ் மறுபடியும் அந்த இழந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு விஜய் வந்து சப்போர்ட்டாக இருப்பார். இப்படி அவங்க ஆல் இண்டியா பார்ட்டின்றதுனால இப்படி மற்ற மாநிலங்களையும் யோசிக்கும் போது காங்கிரஸுக்கு அதில் ஒரு ஆதாயம் இருக்குது. ரெண்டாவது, காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. திமுக கூட நீங்கள் இப்போ 25 சீட்டு இருக்கீங்க, 30 சீட்டு கொடுக்கட்டும், 35 சீட்டு கூட கொடுக்கட்டும், இவ்வளவு சண்டைகளுக்கு பிறகு நீங்கள் போனீங்கன்னா திமுக உள்ளடி வேலை பார்த்து உங்களை தோக்கடிக்குமா இல்லை உண்மையாகவே தோல் கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்களான்றது $1 மில்லியன் கேள்வி. ரெண்டாவது, அதை விட முக்கியமானது, உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த தொகுதி எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியை கொடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது தொகுதியை உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்களான்றது ரெண்டாவது. அப்படியே ஒரு 35 தொகுதி கொடுத்து நீங்கள் அதில் ஒரு 30 தொகுதி ஜெயித்தாலும் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு முதலமைச்சரே வாயை திறந்து தெளிவாக சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறது இல்லை. அப்போ ஆட்சியில் பங்கு இல்லாமல் இன்னொரு 5 வருஷம் சும்மா எம்எல்ஏவா அசம்பிளிக்கு ஏன் போனோம்? அதுக்கு நம்ம விஜய் கூட போய் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். நம்ம ஒரு 4-5 எம்எல்ஏ கிடைச்சா கூட அவர் ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறாரு. நம்ம 4-5 எம்எல்ஏ கிடைச்சா கூட 1-2 அமைச்சர் கொடுப்பாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ளே அமைச்சராக ரொம்ப வருஷம் கழித்து அமைச்சராக போகலாம். ஒருவேளை 0 எதுவுமே ஜெயிக்கல அப்படின்னாலும் யார் ஆட்சி அமைச்சாலும் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 1,00,000 பதவிகளுக்கு மேலே உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகள் காலியாக போகுது. அங்கெல்லாம் நம்ம தொண்டர்களை நிற்க வைப்போம். தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு 20% கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நிற்க வச்சிங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸ்லாம் இருந்தவங்களாம் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த கட்சி ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். மறுபடியும் காங்கிரஸ் வந்து உயிர் தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். ஒரு கட்சி தலைவராக கட்சியை ரீவேம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தப்பு இல்லை. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களால திட்டவட்டமாக எதுவும் சொல்ல முடியல. சார், இப்போ முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது, கொள்கை விளக்க மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போட போகிறேன்னு சொல்லி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு பிறகு இன்ன வரையும் ஒரு கட்சி கூட விஜய் நம்பி போகல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம் தான்,
விஜய் மட்டும்தான் தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு. இவங்க யாரும் புதுசாக வரல. இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க. அதனால் அவசரப்பட்டுலாம் எங்கேயும் போக மாட்டாங்க. அது விஜய் இல்லை, வேறு யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டா கூட அவசரப்பட்டுலாம் போக மாட்டாங்க. என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்து இவர் ப்ரெஷர்லாம் தாங்குறாரா, முதல்ல கட்சியை வந்து எலெக்ஷன் வரைக்கும் வச்சுருப்பாரா, இதில் யார் யாரெல்லாம் சேர்றாங்க எல்லாத்தையும் அமைதியாக அப்சர்வ் பண்ணி அப்படி தான் சேருவாங்க. யாருமே இன்றைக்கி கூப்பிட்டாரு அதனால் நாளைக்கே போகணுன்னு கட்டாயம் இருக்குது. இன்னொன்று, இவர் தான் புதுசாக வரார். இவங்கெல்லாம் காலங்காலமாக இதே இடத்துல கட்சி நடத்தி பல தேர்தல்களை பார்த்து பல ரிசல்ட்டுகளை பார்த்தவங்க. அதனால் அந்த சிக்னல் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ மற்ற கட்சிகளுக்கு கெயின் அண்ட் லாஸ் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக இருக்குது. இது வந்து பல கட்சிகளுடைய எதிர்காலத்தையே கூட தீர்மானிக்கும். இப்போ நாம் தமிழருடைய வாக்கு வங்கியில் பெரும்பகுதி இவர்கிட்ட இருக்குது. யங்ஸ்டர்ஸ் க்ரௌடை இவர் புல் பண்ணுறாரு, அதனால் அவர் நாம் தமிழரே காணாமல் போயிடும்ன்றாங்க. அப்படிலாம் போகாது. நாம் தமிழர் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஓட் ஷேர் வந்து கொஞ்சம் குறையும். அது எவ்வளோ குறையும்ன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நாம் தமிழருடைய எதிர்காலம் என்னன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிகேவால் கொஞ்சம் மாறும். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற இவருடைய ஓட் பேங்க்கில் கணிசமான தலித் இளைஞர்கள் இருக்காங்க. தலித் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது விசிகே ஓட் பேங்க்கை எந்த அளவுக்கு சாப்பிடுது அப்படின்னு தெரியாது. முஸ்லீம் அமைப்புகள்லாம் இருக்காங்க, அவங்க மைனாரிட்டி ஓட்டெல்லாம் விஜய் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வாங்குறாரு அப்படின்னா அப்போ அந்த கட்சிகளுக்கான தேவையே இல்லாமல் போயிடும். அதனால் இது பல கட்சிகளுடைய எதிர்காலத்தையும் விஜய் தீர்மானிப்பார்.